சாரும் பிரின்சிபல் சாரும் போகிறப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர்கிட்ட பேச வச்சார். இந்த பூமியில் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய பேர் வந்து என்ன செய்வோம்னா நல்லது செய்வோம் போய் மற்றவங்களுக்கு. எப்போ என்ன செய்வோம்? நல்லது செய்வோம். நல்லது எப்படி செய்வோம் அப்படின்னா, நான் தப்பு செய்கிறேன்ற எனக்கு என்ன இருக்கும், என்ன இருக்கும், நான் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். அதை சரி பண்ணிக்கிறதுக்காக நம்ம நல்லது செய்வோம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த நீயா நானா விஜய் டிவில இருக்கு இல்லையா, கடன் வாங்கினவங்களுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு ஒரு இது வச்சாங்க. அப்ப பாத்தீங்களா அதை? அப்ப கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவங்க நாசமா போன்னு சபிக்கிறான். ஏன்னா கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு அப்படியே நீ தான் நல்லாவே இருக்க மாட்டோம் உள்ள விட்டு என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்க யாருமே கடன் வாங்க இல்லையா? சொல்லுங்க. நீங்க உட்காந்துருக்கிறத பார்த்தா யார்ட்டையும் என்ன செஞ்சது இல்லை. நீ எல்லாம் பார்த்தா கடன் கொடுத்தவங்க இருக்குது. அப்படி ஏதாவது கொடுக்குற மாதிரி எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, தயவுசெய்து வந்து கொடுங்க. அவங்க சொல்றாங்க பணம் வாங்கினவன் பணம் கொடுத்தவனுக்கு பணம் கொடுக்க முடியாம என்ன தெரியுமா செய்யலாம், அவன் வந்துட்டான் நாசமா போனவன் என்ன செய்யணும், ஒண்ணுமே இல்லாம போட்டோம் அப்படின்னு. அப்ப இவரு கேட்கிறாரு, அவர் பேர் என்ன, கோபி கேட்கிறாரு. அப்ப வந்து ஏன் சார் உங்களுக்கு இவெல்லாம் பேசுறதை பத்தி கவலை இல்லையான்னு கடன் கொடுத்தவங்கள்ட்ட கேட்கிறாரு. அது ஒருத்தர் கடன் கொடுத்தவர் ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு அது பதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன தெரியுமா சொன்னாரு, சார் இவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க, நல்ல விஷயம் சொல்லாத. நேரம் திருப்பதி போவோம் சார். திருப்பதி போய் அங்க அந்த பிச்சை எடுத்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரு நாள் சாப்பாடு வாங்கி போட்டா மகராசன் நீ நல்லா இருக்கும்னு வாழ்த்துவான். இவன் பேசுறதுக்கு அவன் பேசுறது சரியா போச்சு சார். எப்படி ஒரு தூசிக்கிறதுக்கு ஒருத்தருக்கான், ஒருத்தர் வாழ்த்துறதுக்கு. அப்ப நம்மளுடைய எண்ணம் என்ன தெரியுமா, நான் இங்க தப்பு செய்யறேன், அந்த தப்பு சரி பண்றதுக்கு நான் கடவுள்கிட்ட போய் என்ன செஞ்சுக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன். கடவுளை தேடுறதுக்கு என்ன தெரியுமா செய்வாங்க, கடவுள்கிட்ட போகணும்னு, சாமி என் பாவத்தெல்லாம் என் அக்கிரமத்தை என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு, தெரியாம என்ன செஞ்சுட்டேன். ஏன் அப்படி கேட்கறாங்க அப்படின்னா, கடவுள் நல்லவரு, கடவுள் எனக்கு நன்மை செய்தாரு, நான் அதனால கடவுளுக்கு விரோதமா நான் காரியம் செஞ்சுட்டேன்ற எண்ணத்துல அல்ல. இவன் போய் கேட்கறது எதனால தெரியுமா கேட்கிறான், சாமி வந்து என்ன செஞ்சுட்டேன் கண்ண தண்டிச்சிருன்றதுக்காகத்தான் கடவுள்கிட்ட போறானே ஒழிய கடவுளை நேசிச்சு யாருமே கடவுளை என்ன செய்யறது இல்லை. கடவுளை என்ன செஞ்சிடக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும், நான் செய்யற தொழில் நல்லா இருக்கணும், நான் எனக்கு செலவுன காசு என்ன செஞ்ச அக்கௌண்ட்ல குறையவே கூடாது. எப்போ போய் அக்கௌண்ட்ல காசு ஏடிஎம் சொல்லணும்னாலும், ஆமா 15ஆம் தேதி வருது, வந்துச்சா இந்த மாசம், நீங்க எத்தனை தேதி, 18ஆம் தேதி வாங்கிட்டீங்க எல்லாம். சித்திரை கவுடத்தை 850 எடுத்துக்கிட்டே இருக்கான். எவனு தெரியுமா எனக்கு பாவம். இந்த பக்கம் போட்டா இந்த பக்கம் ஒருத்தர் என்ன செஞ்சானா, நான் தெரியல, ஒருவேளை போடுறவங்களும் எடுத்தாங்க தெரியல. காரியம் அது இல்ல, நான் கடவுளை தேடுறதுக்கு ஒரு முகாந்திரம் ஒரு காரணம் இருக்கணும்ன்றத பார்த்தோம்னா, அந்த காரணத்தை நீங்க ஆழமா போய் தேடுறீங்க. நீங்க பயந்துதான் போய் கடவுளை தேடுறீங்க. கடவுள்களை அன்போட போய் யாரும் என்ன செய்யறது இல்ல. யாராவது உண்மையா இப்ப வீட்டுக்காரர் வருவாரு, அவருக்கு சாப்பாடு போட்டு வைக்கலன்னா என்ன ஆகும், என்ன திட்டுவாரு, கரெக்டா சொல்லிடாரு, என்னன்னு திட்டுவாரு, ஆமா கரெக்டா சொல்லிட்டு அப்புறம் என்ன அப்புறம் சரி கரெக்டா சொல்லிடு. அது எப்படிங்க சார் யாரும் சொல்றது, வீட்டுக்காருக்கு சாப்பாடு போடணுமா போடக்கூடாதா, மனைவி நீங்க எதுக்குறீங்க, நீ திங்கிறதுக்கு இருப்ப நீ நினைச்ச நேரத்துக்கு நாங்க போட்டு கொடுத்துட்டு கை கால் வலி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நாங்க எப்படி இருக்கணும், 1000 கஷ்டம் இருந்தாலும் உடனே செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, நீங்க வயிற்று நிரப்புறது எங்களோட வேலையா அப்படின்னு உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது. நீங்க அப்படி கேட்க மாட்டீங்க, நீங்க அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. ஆனா உங்களுடைய கேள்வி அப்படி இருக்கலாம், ஒரு வேலை மேபி அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு நானே ஒரு பதில் சொல்றேன். என்னன்னா, நீங்க சாப்பாடு போடுறது அந்த காரியம் வந்து எப்படின்னா, வருவாரு அவரை என்ன செய்யலாம், உபசரிக்கலாம். இதுக்கு பேர் வந்து அது யாராவது செய்றீங்களா, தோசை ஊற்றி வச்சிருக்கிறேன், சட்னி பக்கத்துல அங்க இருந்துன்னா பாரு, என்னமா பூச்சி இருக்குது, ஆமா நானும் அதுதான் என்ன செய்யும். இதுக்கு பேர் உபசரிப்பா, இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் நடக்கிற காரியம் இருந்தா தின்னு தோலை, இல்லாட்டி என்ன செய்ய, பேசாம போய் படுத்து போய் தூங்கியா போய் வர்றது நேரம் 7 மணிக்கு நான் சாப்பிட, நீ வேணும் சூடா வேணும் செஞ்சிருக்கேன் 7 மணிக்கு, அதை விட்டு போட்டி போய்
1 மணிக்கு வந்துட்டு அப்புறம் 11 மணிக்கு வந்துட்டு என்ன செய்ய? தோரம் போட்டு தோசை கொடுத்து தயிர் இருக்குதா வாங்கி கொடுத்துருந்தே தானே இருக்கு. இங்கே மட்டும் உனக்கே கேட்குறேன், இங்கே மட்டும் இன்னும் கேட்குது, அது வந்து கேட்குறேன். இப்போ ஆனால் யார் என்ன செய்வா? அது விஷயம் காரியம் காத்துருக்குங்களா? அவர் வரும்போது எங்கே இருக்காரு மனுஷன்? காலையில் வேலைக்கு போனவரு சாப்பிட்டாரா சாப்பிடலையா? உடம்பு வேற முடியலாம இருந்துச்சு. பாப்பா வாங்க வாங்க கொண்டாங்க கையில் இருக்கோம். ஆனால் இப்படிலாம் நடந்துச்சுன்னா உலகம் என்ன ஆயிடும்? உலகம் ஏன் இன்னைக்கு இருக்குதுன்னு தெரியுதா? எப்படி இருக்குது? அங்கிருந்து வரப்ப வீட்டுக்குள்ள எட்டி பாக்குறப்ப மனைவி தூங்கிட்டு இருக்கிற பொசிஷனை பாக்குறப்ப தெரியும். போய் எழுப்பிட்டோம்னா என்ன ஆயிடும்? 2ஆம் உலகம் போய் 3ஆம் உலகம் போய் என்ன செய்யுது? ராத்திரியிலேயே வேண்டாம் சாமி நீ என்ன செய்ய? ஒண்ணு இல்ல நீ தூக்குமா நான் என்ன சொல்லிடுறேன் பேசாம. அப்படிதான் நிறைய நேரங்கள் நான் சத்தம் இல்லாம போய் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஆங்கில மாட்டிட்டு சத்தம் இல்லாம போய் பேசாம படுத்துவேன். ஏன் எந்திரிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு திட்டுவாங்கன்றதில்ல. என் மனைவி எப்படிப்பட்டவங்கன்னா எந்திரிச்சு எல்லாத்தையும் உனக்கு பெட்டில் வச்சு நான் சொன்னா அன்போட உபசரிக்கிறது. அதை வந்து அவங்க செய்யறாங்க. ஆண்டவருக்கு நாம மகிமைக்காக சொல்றேன். ஒரு நாள் கூட அவங்களுக்கு எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் சரி, ஒரு நாள் கூட ஏன்பா நான் கேட்பேன், முட்டை ஊத்து தெரியா, முட்டை ஊத்து ஏதாவது இதே பண்ண போயிட்டு வரேன். என்ன செய்யணும்? உற்சாகமா நம்ம போயிட்டு வரப்ப நமக்கு மனசு வந்து இந்த நேரத்தில் போய் இவ்வளோ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். வேலை மாத்திரமே கஷ்டமா இருந்தாலும் அவங்க அந்த உற்சாகமா செய்யும்போது நமக்கு என்னவா இருக்குது? ஒரு சந்தோஷம். கடவுள் உங்களை சந்தோஷமா பார்க்கிறாரா அல்லது வந்துருச்சா அப்படின்னு நினைக்கிறாரா? நிறைய பேர் சர்ச்சஸ்ல போனீங்கன்னா லேடிஸ் முக்காடு போட்டு அழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சிஎஸ்சி சர்ச்சில் போனீங்கன்னா மூஞ்சியே தெரியாது. முக்காடு போட்டு அழுதாங்கன்னா அந்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கீழே காலை வச்சிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சாங்க அந்த இடத்துல. என்னது அவ்வளவு துக்கத்தோட போய் என்ன செய்றீங்க? அண்ணாவை போல மனம் கசந்து ஆண்டவருக்கு அழுகிறது. ஆனா அதுல தேவன் மேல ஒரு அன்பு இருக்கா? அதுல தேவன் மேல ஒரு பிரியம் இருக்கா? அல்லது உங்க பிரச்சனையோட மாத்திரம் தான் நீ ஆண்டவர்கிட்ட போறியா? எப்பயுமே நீங்க போய் உங்க பிரச்சனையோ இன்னொரு மனுஷன் நீங்க பேசி பாருங்க. எப்ப பார்த்தா நொய் 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 உங்களுடைய பிரச்சனைகளை போய் இன்னொரு மனுஷன் சொன்னீங்கன்னா 2 நாள் கேட்பான், 3 நாள் கேட்பான், 4 நாள் கேட்பான், 5ஆம் நாள் என்ன தெரியுமா நடக்கும்? ஏமா ஏடா என்னாச்சு? தீரன் நான் போயிட்டு வந்தேன். இது ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். தீரன் நான் என்ன செஞ்சேன்? அவனுக்கு வேலையினாலும் இவனுக்கு தப்பிக்கிறதுக்காக கூட என்ன செஞ்சிருவான். ஆனா இந்த கொர்நேலியு என்ன செஞ்சார் அப்படின்னா, தான தர்மங்களை இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கல. 2வது வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை வசனம் அன்னைக்கே நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எவைகளை செய்கிறீர்களோ அப்ப எனக்கே செய்யற காரியத்தை, கடவுளுக்கு ஒரு காரியத்தை ஒருத்தர் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கான். யாருக்கு செஞ்சுட்டு இருக்கான்? நம்ம என்னதான் செய்வோம்? இவன் கொடுத்தா இவன் கொடுப்பான், இவன் கொடுத்தா இவன் கொடுக்க மாட்டான், இவன் நல்லவன், இவன் கெட்டவன். நம்ம ஒரு வகையில வகுத்து வச்சிருக்கோம். இவங்களுக்கு செய்யலாம், இவங்கள்ட்ட போனா வந்துடும், இவங்கள்ட்ட போனா. ஆனா ஆண்டவருக்கு செய்யறதுன்றது வந்து நீங்க எந்த எதிர்பார்ப்போடு செய்கிறவர்களாக அல்ல, மாறாக அவங்க தேவையில இருக்காங்க. அதனால நான் என்ன செய்யறேன்? எதிர்பார்ப்போட செய்யறதுக்கு பேர் வேற. அது கடவுளுக்கு செய்யறது ஒரு நாளும் ஆகாது. அது ஒரு பிசினஸ் பண்றது, ஒரு தொழில் பண்றது, கொடுக்குறோம், வாங்குறோம், அது ஒரு வருமானம், அவ்வளவுதான். ஆனா நீங்க கடவுளுக்கு செய்கிறது எப்படின்னா, அவங்க என்னவா இருக்கிறாங்க? அவன் யாரு? எனக்கு நல்லா நடக்கிறானா, எனக்கு கீழ்படிறானா, எனக்கு கீழ்படியா, அவன் ஒழுக்கமானா, ஒழுக்கம் இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன், அதெல்லாம் எதுவுமே அவன் முன்னாடி எப்படி வாங்க, அவன் தண்ணி போட்டு சுத்துறான், அவன் உருப்படி இல்லாதவன், அவன்கிட்ட போனா ஒன்னும் உருப்படி ஆகாது, அப்படியெல்லாம் பார்த்து நீ செய்கிறவனா இருந்தா நீ யாருக்கு செய்யல? கடவுளுக்கு செய்யல. நீ ஒரு மனுஷனுக்கு அவனோட தகுதி திறமை தாராளங்களை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கிற? அப்படி பார்த்தோம்னா, அப்படி தேடுறோம்னா இந்த உலகத்துல நம்ம யாருக்குமே என்ன செய்ய முடியாது? உதவிய அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் இந்த உலகத்துல. இன்னொன்னு சொல்றா, நம்ம அப்பாவும் அப்படி கிடையாது, நானும் அப்படி கிடையாது, என் பிள்ளையும் அப்படி கிடையாது, என் அம்மாவும் அப்படி கிடையாது, என் மனைவி அப்படி கிடையாது, என் பிள்ளையும் எந்த கேட்டகரியில? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற
காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குமா நீங்க தேடி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குமே ஒழிய கர்த்தரை பிரியப்படுத்துற வாழ்க்கையே இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? வாழ்க்கையில கொஞ்சோண்டு கர்த்தரை சந்தோஷப்படுத்துவீங்களே ஒழிய உங்க வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யாது. அவன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து அடுத்த வார்த்தை நீ அண்டர்லைன் பண்ணிக்கணும். எப்பொழுதும் தேவனை நோக்கி அப்படின்னு என்ன அர்த்தங்க? அதாவது எப்படின்னா எப்பொழுதும் அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த நிமிஷம் போய் நீ என்ன கேட்டாலும் என்ன செய்யலாம், யாருக்கும் இல்லையாம எப்படி எப்பொழுதும். அப்ப தேவனுக்கு பிரியமா நடக்கிறது அப்படின்னா என்னன்னா உன்னால முடியும் பொழுது அல்ல, அது எப்பொழுதுமே என்ன செய்யணும் நீங்க. இப்படி அவன் காரியங்களை செஞ்சுட்டு அவன் குடும்பத்தார் அனைவருக்கும் தேவ பக்தியை கத்துக் கொடுக்கறவனா இருக்கிறான். சிலர் வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் பக்தியா இருப்பாரு, மனைவி என்ன செய்ய மாட்டாங்க, பக்தி இருக்காது. மனைவிக்கு ரொம்ப பக்தியா இருக்கும், கணவனுக்கு என்ன இருக்காது. 2 பேர்த்துல 2 குழந்தைங்க இருக்கும், அதுல ஒரு குழந்தைக்கு பக்தி இருக்கும், ஒரு குழந்தைக்கு என்ன இருக்காது. அதுக்கு பேர் பக்தி இல்ல. அவன் அந்த வார்த்தை அழகு சொல்றது, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு, வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயப்படுற பயம். நமக்கு என் குடும்பம் இருக்குதுன்னா இப்ப நானு ஹெலன் இதாய் 3 பேர் ஆண்டவர் பயப்படுறோம், பாப்பா கொஞ்சம் பயப்படாது அப்படின்றது பேர் என்ன கிடையாது. பக்தி அல்ல. என் பிள்ளைய கடவுளுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்த நான் என்ன செய்யல, சொல்லி தரல. என்ன செய்யல, யார் சொல்லி தரணும்? அப்ப தாயும் தகப்பனும் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், கடவுளுக்கு எப்படி பயப்படணும், கடவுள் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால பொய் சொல்ல கூடாது. கடவுள் சொல்லியிருக்காரு அதனால அன்றது அல்ல. கடவுளுக்கு பொய் சொல்றது பிரியமாய் இருக்காது. அதனால கடவுளை பிரியப்படுத்தணும்னா நீ என்ன செய்யக்கூடாது, நீ திருடக்கூடாது, நீ உண்மையுள்ளவனா இருக்கணும். ஏன் கடவுள் உண்மையுள்ளவனா என்ன செய்யறாரு, விரும்புறாரு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்ப நீங்க வசனத்தின் வழியாக உங்க பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகள் என்ன செய்ய முடியும். அப்ப இவன் பக்தியுள்ளவனா இருக்கிறான் அப்படின்னா கர்த்தருடைய வசனங்களை ஃபாலோ பண்ணுகிறவனாக, ஆண்டவர் எழுதி கொடுத்த நீதி நியாயம் தர்மங்களை அவன் என்ன செய்யறான், கை கொண்டு இருக்கிறவனாக இருக்கிறான். இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில அன்னைக்கே சொன்னது என்ன நடந்ததுன்னா, கொர்நேலியுவே தேவதூதன் மேல 3வது சொல்லுங்க. ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு யார் வந்தது, யாருங்க, தேவதூதன் வந்து கொர்நேலியுவேன்ற ஒரு சத்தத்தை என்ன செய்யலாம். நான் போன வாரம் இந்த கேள்வியை கேட்க மறந்துட்டேன்னா கேட்டுக்கான்னு தெரியல. எத்தனை பேருக்கு கடவுளுடைய டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு உங்களுக்கு அந்த ஆசை, கடவுளோட நான் டைரக்டா என்ன செய்யணும். அன்னைக்கு மோசேட்ட ஜனங்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நீங்க மோசேட்ட பேசுங்க, எங்கள்ட்ட என்ன செய்யாதீங்க, ஏன்னா உங்களுடைய சத்தத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு எங்க காதுகள் என்ன செய்யுது இல்ல, அதனால நீங்க எங்கிட்ட என்ன செய்யாதீங்க, அந்த ஒரு வெளிச்சத்தை எங்களால பார்க்க முடியல, நீங்க மோசேட்ட பேசுங்க, எங்கள்கிட்ட பேசாதீங்க இருந்தது. ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் இருந்த அந்த திரையை அவர் ரெண்டா என்ன செய்தாரு. நீங்க கடவுளுக்கு உங்களுக்கு நடுவுல எந்த ஒரு பூசாரிகள், எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், எந்த ஒரு ஃபாதரும், எந்த ஒரு அஜரத்தும் தேவை. நீ கடவுளை தேடுறதுக்கு, கடவுளை போய் பார்க்கறதுக்கு உனக்கு இன்னொருத்த கையை பிடிச்சு கூட்டிட்டு போகணுன்றது அவசியமே. ஒவ்வொருவரும் கடவுளை என்ன செய்யணும் நீங்க டேரக்டா. ஆனா அதுக்கு உண்டான பிரமாணங்களை தான் மேல சொல்லி கொடுத்தோம். தேவ பயம், உன் குடும்பங்களை தேவ பயத்துக்குள்ள பக்திக்குள்ளாக நடத்தணும், ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்யணும். நீ எப்பொழுதும் கடவுளை நோக்கி அப்படி இருந்தீங்கன்னா உனக்கு தேவனுடைய டைரக்ட் என்ன நடக்குது, கனெக்ஷன் என்ன நடக்குது, தேவனுடைய டைரக்ஷன் நடக்குது. அப்படின்னா நீங்க ஒரு ரூம்ல எப்படி யோசிக்காதீங்க, ஒரு ரூம்ல போய் உட்காந்துருப்பீங்க, ஒரு வெளிச்சம் வரும், அது நடுவில் தேவதூதன் வந்து நிற்பாரு, ஏய் நீ பூம் பா, நான் உனக்கு என்ன தரணும் சொல்லு, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சினிமால பார்த்து வச்சிருப்பீங்கல்ல, அப்படி நடக்காதீங்க, அப்படி நினைக்காதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க நல்லா தூங்கிட்டு இருப்பீங்களாமா, தூங்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன வருமாமா, முதல்ல புகை வரும், முதல்ல என்ன வரும், அந்த கனவு நீங்களே யோசிச்சு வச்சிருப்பீங்க, அப்படியே வெள்ளையா அந்த ரூம்ல பயங்கர என்னவா இருக்குது, லைட் இருக்குது, லைட் இப்படி கண்ணை முடிச்சு பார்த்தோம் அப்படின்னு நீங்க என்ன செய்றீங்க, அதை சொல்லுவீங்க, பாத்துங்க கனவு கண்டதை. அப்புறம் அந்த தூதன் அதுக்கு அப்படி அல்ல, அந்த தூதன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றதுதான் தூதன் உங்க வாழ்க்கையில வந்தாரா இல்லையான்றது அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு
தூதன் உங்க வாழ்க்கையில, கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி நடக்கிறேன்றத பொறுத்து தான் கடவுள் உங்களோட பேசினாரா இல்லையா? எடுத்து நீங்க வாசிங்களேன், 4வது வசனம் வாசிங்களேன். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைத்து. இப்ப உன் வாழ்க்கைய அல்லது உன்னைய அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு, நீ நல்ல மனுஷன், கடவுள் விரும்புற பாத்திரம் நீதான் அப்படின்னு அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு நீ செஞ்ச காரியம் கடவுளுக்கு பிடிச்சு போச்சு. நீ செஞ்சது என்ன ஆயிடுச்சு கடவுளுக்கு? நிறைய பேத்துக்குள்ள ஒரு சோர்வு இருக்கும். நான் எது வரைக்கும் இப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பேன், எது வரைக்கும் இந்த வேலையை செய்வேன், எது வரைக்கும் இந்த சாம்பார் வைக்கிறவங்க ஞாபகம் வருது. டெய்லி காலையில் உங்களுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன சமையல் இருந்துச்சு காலையில் யோசிப்பீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் சொல்லி எடுத்து போய் பேசுறேன் கேட்கு. அந்த தூங்கி எந்திரிச்ச உடனே அடுப்பங்கரையில போய் நின்று இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருதுல, ஒரு மகிழ்ச்சி. மகிழும் நீதானையா மனவாளன். ஆனா நமக்கு அந்த கவலை எல்லாம் இல்ல. தட்டுல என்ன செஞ்சிடணும்? என்ன நேத்து நைட்ல இருந்த குழம்பு வருமானது? என்ன நேத்து நைட்டு மிச்சம் வந்து சாம்பார் என்ன செய்யுது? நானே பல டென்ஷன்ல என்ன செய்யறேன், உனக்கு கொண்டு வந்து ஒன்ன செஞ்சு கொடுக்குறேன், நீ என்ன செய்யற? அதவே ரெகுலர் இல்ல. கடவுளை நீ சந்திச்ச உடனே உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். கடவுள் சந்திக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய நிச்சயமா ஒரு முழுமையான அல்லது நிச்சயமான ஒரு உண்மையான காரியம் என்னன்னா, நீ கடவுளை சந்தித்து விட்டாய் அப்படின்னு நினைச்ச உடனே அல்லது நடந்த உடனே, அந்த சம்பவம் நடந்த உடனே சார் கொஞ்சம் கடவுளை நீ சந்திச்சிட்ட உடனே உன் வாழ்க்கையில என்ன வரணும்? எப்படி என்ன மாற்றம்? இனிமேல் நான் யாரோடையும் பேச மாட்டேன். ஏன்? நல்லா சொல்றேன், பரிசுத்தமாயிட்டேன். பேச்சு எப்படி? சத்தியமா பேசாத. ஏன்? நான் யாரை மீட் பண்ணேன்? அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்ல. என்ன நடக்குதுன்னா, கொர்நேலியுவை தேவதூதன் உற்று பார்த்து என்ன செய்யறாருன்னா, 5வது வசனம் வாசிங்களேன். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைத்து அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கி இருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். என்னது கொடுமை? வந்தது தேவதூதன், வந்தது ஆண்டவர். இவன் செஞ்சது பூரா ஆண்டவருக்கு புடிச்சு போச்சு. வந்ததை சொல்லி போட்டு போறத விட்டு போட்டு ஏன் இன்னொருத்தனை கொண்டு? வந்தது ஆண்டவர் தானே. கொர்நேலியுவை மீட் பண்ணது யாரு? தேவதூதன் தானே. ஏன் தேவதூதனுக்கு தெரியாதா கொர்நேலியுவை என்ன செய்யணும்னு? யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சது இல்லையா? ஏன் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் தோல் பதினிருக்கிறவன் அவன் வந்து இந்த வேலையை ஏன் செய்யணும்? எதுக்காக அப்படி ஒரு காரியம் இருக்கு? ஏன் உன்னையும் வேற ஒரு மனிதனையும் கடவுள் இணைக்கிறாரு? ஏன் சம்மந்தம் இல்லாத எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நீங்க சந்திக்கிறீங்க? ஏன் ஒரே சபையாகிறீங்க? ஏன் ஒரே குடும்பம் ஆகுறீங்க? ஏன் வாரத்துல 3 நாள் ஒன்னா சமையல் செஞ்சு சாப்பிடுறீங்க? ஏன் ஒரே சட்டை போடுறீங்க? எதுக்கு ஒரே துணிமணி போடுறீங்க? ஏன் ஒருத்த பிரச்சனைனா அத்தனை பேர் போய் அவங்க வீட்டிலே கிடக்குறீங்க? படுக்கிறதுக்கு இடம் இல்லைனாலும் தண்ணி உட்கார அவங்க உட்கார என்ன செய்யணும்? என்னது? எதுக்காக? இடம் அவ்வளவு நல்லா, அந்த ஐக்கியம் எதுக்கு செய்யறீங்க? ஏன் பண்றீங்க? சகோதரர் ஒருமித்து வாசகம் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நீ இன்பம் இல்லாம நன்மை இல்லாம வாழ்க்கையில தனித்தனியாவே அனாதமா சுத்திக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில இன்பத்தையும் நன்மையும் தேவன் நிச்சயமாய் கொண்டு வருவார். அதற்காகவே ஐக்கியம், அதற்காக தான் வேற ஒருத்தனோட என்ன செய்யற ஆண்டவரை கம்யூனிகேட் பண்றார். நீ என்ன தெரியுமா செஞ்சீங்க? குடிகாரனோட சேர்ந்தா குடிகாரனா மாறிடுவீங்க. என்னது? குடிகாரனை திருத்தத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்துனா நீ என்னவா மாறிடுற? அவனை சரி பண்றதுக்காக உன்னை கொண்டு போய் அவனோட சேர்த்துனா நீ என்னவா மாறிடுற?
இப்ப கொர்நேலிய போய் பேதுருவை ஆண்டவர் பார்க்க சொன்னாரு, ஆண்டவர் ஏதாவது சொல்ல சொன்னாரு சொல்றேன்னு கேட்கறது விட்டு போட்டு, ஏய் நீ என்ன தோல் 17 ஆமா என்னது லெதர் ஃபேக்டரி வச்சிருக்கேன் இருக்குது. நம்ம ஊர்ல அந்த லெதர் ஃபேக்டரி போட்டு செருப்பு கடை வச்சு எங்க போகும், பேட்டரி கடையில் சரியான வியாபாரம் இல்லை. விஷம் என்ன செஞ்சிடலாம். ஆமா, ஏன்னா ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவர் ஒரு டைரக்ஷன் உன்னை கொண்டு போனா அந்த டைரக்ஷன்ல விட்டுட்டு அதுல ஒரு நன்மையை பிடிச்சிட்டு கர்த்தர் காட்டுன வழியில நீ நடக்காம உன் பார்வையில எது நன்மையா இருக்கோ உடனே டைரக்ஷன் என்ன செஞ்சிடற. நான் சொல்லலாம் பயன்படுத்த நடந்தது. அதுக்கப்புறம் நிர்வாகம் பொறுப்பு அங்க வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் ஒரு வார்த்தையை சொன்னாரு, நான் இடிச்சு போயிட்டேன். என்னன்னா அந்த கடையில போய் ஸ்பீக்கர்ஸ் வேலையெல்லாம் காட்டினேன். நான் 35,000 ஒரு ஸ்பீக்கர் வாங்கலாம்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனோம். இவர் அங்க போன ஸ்பீக்கர் பார்த்தோன்னே இதெல்லாம் நான் அங்க போய் பார்த்தோன்னே 25,000 ஆண்டவர் நல்ல ஸ்பீக்கர் இங்க இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பீக்கர் 2 ஸ்பீக்கர் அதே ஸ்பீக்கர் வச்சு எனக்கு அவ்வளவு ஆனந்தம். சரி நம்ம இது நினைக்கவே இல்லை. இது என்ன செஞ்சிச்சு, நான் 35,000 வாங்கினா ஆண்டவர் 10,000 கம்மியா வந்து இதை என்ன செஞ்சாரு வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அதை காட்டுங்க. இவர் என்ன திரும்ப செஞ்சாரு, அதை விட கம்மியா ஏதாவது இருக்குதான்னு போய் தேடிட்டு இருந்தாரு. எனக்கு பயங்கரமான மனுஷன் இப்படி இருக்கிறாருன்னு விட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துல என்ன நடந்ததுன்னா சிறுசா குட்டியா ஒரு ஸ்பீக்கர் வந்துச்சு. எவ்வளவு நேரம் அவனை போய் கலக்காருங்க, இது என்ன வேலை அப்படின்னா இது 8,000 9,000 வரும்னு போயிட்டாங்க. அண்ணா இது சூப்பரா இருக்கு, ஏன்னா பாடிட்டு இருந்து கிட்டார் வச்சு ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, பாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல உடனே என்ன செய்யறோம்னா இதை என்ன செய்யலாம் சார், நம்ம வாங்க வந்தது என்னது 35,000 வாங்குறது சத்தமெல்லாம் வாங்கிட்டு போவோம், இதெல்லாம் நல்லா இருக்க சொன்னேன், இது 8,000 நீங்க வாங்குங்க அப்படின்றாரு. அவனை கூப்பிட்டு கேட்டா அந்த ஸ்பீக்கர் வச்சிருக்கிறதுக்கு கீழே ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் 8,000, இது 35,000 மேல விலை போட்டு இருக்கு பாருங்க, இது வேண்டாம்னு திருப்பிட்டு என்ன செஞ்சாருன்னா இவரு அங்க இருக்கிற என் மேல ஒரு நம்பிக்கை என்ன இருந்துச்சு, இந்த கடை அவருக்கு தெரியாது, இந்த இடம் அவருக்கு தெரியாது, நான் தான் அவர் என்ன செய்யறேன், அவர் தப்பு சொல்லல, சொல்ல வேண்டிய காரியத்தை கடைசியா சொல்றேன். அவர் விசாரிக்கிறார், விசாரிச்சு ஒரு 10,000 எல்லாத்தையும் முடிச்சிடலாமா பிரயாசப்படுறாரு. கடைசி வரைக்கும் அவர் நினைச்சது எனக்கு தெரியும் அது நடக்காதுன்னு எல்லாத்தையும் விசாரிச்சிட்டாரு. கடைசியில நான் எந்த ஸ்பீக்கரை பார்த்து சந்தோஷப்படணும் அதுதான் ஆண்டவர் வாங்க என்ன செஞ்சாரு. நான் அப்ப அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இவ்வளவு நல்லது செய்யணும்னு சொல்லி என் காசுல பெட்ரோல் போட்டு கூப்பிட்டு வந்தா நீங்க வந்து என்னையும் சந்தேகப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இவருக்கும் இந்த செய்திக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. ஆண்டவர் நம்மள ஒரு நோக்கத்துக்காக அழைச்சு ஒரு ட்ராக்ல என்ன செய்யறாரு, அதுல எந்த ஃபால்ட்டுமே இல்லை. நீங்க முதல்ல அதை நம்புங்க, அதுல எந்த ஃபால்ட்டுமே. ஒரு ஆட்சியூர் பிரிவுல ஒரு குழந்தை தைரியம் என்ன செஞ்சிருச்சு, நம்ம வீட்டுல குழந்தைங்க இல்லாம இருக்குது, நம்ம வீட்டு வழியா வேன் போகாம வராமையா இருக்குது. இங்க தாராளத்துக்கு பக்கத்துல நடந்த ஒரு சம்பவம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும். ஏன் அது நடக்காம இருந்தது தெரியுமா, ஏன்னா எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு. நீங்க என்ன நினைச்சு நான் என் பிள்ளை பத்திரமா பாத்துக்கிறேன்ல, கதவை என்ன செஞ்சிடறேன், நானு குழந்தை வெளியே விடுறதே இல்லைங்க, கதவை என்ன செஞ்சிடறேன். மௌலிகா சுபாஷ் கிளம்பி எங்க கடைக்கு போனோம்னா வீட்டுல இருந்து கிளம்பி இந்த ஏரியாக்குள்ள வந்துருச்சு. அவசியம் என்ன செஞ்சிருச்சு, நிவினு மேல விட்டா எஸ்டர் கொஞ்ச நேரம் இவன் மேல வரலான்னு படுத்தலாம், தூங்கி எந்திரிச்சோன்னா அவன் என்ன செய்யறது வீட்டுல இருக்கிறதுல. ஒரு நாள் பிரின்சிபல் சாப்பிட பையன் கிண்ணல் அடிச்சு என்ன செஞ்சுட்டான், அண்ணே இங்க வாங்க வாயை ஊத சொல்லுங்க, ஊத சொல்லணும்னா வேற என்னமோ யோசிச்சேன், ஊதுனா திண்ணரோட வருது. ஹாஸ்பிட்டல் போனா என்னென்னமோ நடக்குது, ஆனா ஆண்டவர் ஏன் பாதுகாத்தார், ஏன் இதுவரைக்கும் நம்மளை கைவிடல. காரணம் என்னன்னா உனக்கான திட்டத்தை தேவன் தொடங்கிட்டாரு, நீ அந்த திட்டத்துக்குள்ள இன்னும் என்ன செய்யல, மெர்ஜ் ஆகல. உன்னுடைய ஓட்டத்தை ஓடும்படி உன்னை உத்வேகப்படுத்தி உன்னை சரியான பாதையில ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீ உனக்கு தெரிஞ்சோ தெரியாமல சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்ட, அதனால உனக்கு நன்மை மாத்திரம் தான் நடக்கும். நீ கேட்கலன்னா விட்டு பொழிச்சு ரெண்டு கண்ணத்தில் விட்டு மறுபடியும் இங்கதான் கொண்டு வந்து விடுவார ஒழிய உன்னோட இஷ்டத்துக்கு உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, நீ நடத்தவே முடியாது. தாத்தா பாட்டு இருக்குது, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா,
நேத்து இருந்தது போல இன்னைக்கு நடத்த மாட்டாரு. இன்னைக்கு இருக்கிறது போல 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. நீ 10 வருஷம் முன்னாடி சர்ச்சே போகாத அளவுல இங்க இருக்குது. அன்னைக்கு இயேசுவுக்கு தெரியும். அன்னைக்கு பைபிள் வீட்டுல இருந்துச்சு. அன்னைக்கு பைபிள் வீட்டுல இருந்துச்சு. பிரேயருக்கு போய் சம்பந்தம் இல்லாம போய் எங்கேயோ போய் உட்காந்துட்டு வர மாதிரி உட்காந்து வந்த. ஆனா இன்னைக்கு அவரை துதிச்சு பாருனா முன்னாடி வந்து நிக்கிற. எப்படி நடந்துச்சு இந்த மாற்றம்? அவர் உன்னை சரியான பாதையில தான் நடத்திட்டு இருக்கிறார். என்னைக்கோ உங்க வீட்டுக்கு பேதுரு வந்தாச்சு. ஏன்னா என்னைக்கோ கொர்நேலியு வீட்டுக்கு தேவதூதன் போயாச்சு. நீங்க என்ன நடக்கிறீங்க? இந்த அப்புறம் தான் கொர்நேலியு வீட்டுல நடந்த மாதிரி நான் போய் ஜெபம் பண்ணுவேன், தேவதூதன் நினைச்சே போறேன். எல்லாம் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. எப்ப தெரியுமா? சிலுவையில அவர் கையில ஆணி வச்சு அடிக்கிறப்பவே தேவதூதன் வீட்டுல இறங்கி விட்டான். இது எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. என்ன நற்செய்தி தெரியுமா? நீ பாதாளத்துக்கு போக வேண்டிய ஆளே. உலகத்துல உனக்கு உபத்திரம் இருக்கும், ஆனா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு நீ பரலோகத்துக்கு தான் போக போற. இந்த வாக்குத்தத்தம் மாறாது. ஜீவ புத்தகத்துல எழுதுற உங்க பேர் ஆண்டவர் திருப்பி போட. அப்ப சிலுவையில சிந்தின ரத்தம் என்ன ஆயிடுது? வீணாய் போயிடுது. அப்ப எங்கேயோ ஒரு ஊழியர் சார் சொல்லிட்டே இருக்கிறாரு. எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாரு? உங்களால நாளைக்கு வர சொல்லிட்டேன், உங்களால நாளைக்கு வர சொல்லிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கிறார். எதுக்கு தெரியுமா அந்த வார்த்தை? சூசகமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறது நம்மளும் பாசத்துக்கு தெரியும். அப்பனாவது இவன் வந்து அந்த வார்த்தையை மெசேஜ் என்ன செய்ய மாட்டானா? உண்மைதான். என்ன சார் அந்த மாதிரி எத்தனை பேருக்கு சொன்னாங்கன்னு தெரியல. எங்க பிள்ளைக்கு சொன்னாங்க சந்தோஷம். ஆமா, காமன் காலை நாளைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாருமே செவந்தரே கொடுக்கணும். அது ஏதாவது மாற்றம் இருக்க சந்தேகம் இருக்கா? இந்த கள்ள உபதேசம் அது இதுன்னு சொல்றதுல நீங்க அதை விட்டுருங்க. அந்த ஏரியாவில் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அன்பின் நிமித்தம் ஐக்கியத்தின் நிமித்தம் நாளைக்கு சாயங்காலம் அங்க என்ன சார் நடக்குது? தேங்க்ஸ் கிவிங் செரிமனி. அதுக்கு எல்லாத்துக்கும் காமன் காலிங் அழைப்பு இருக்கா? ஆமா. அதனால நம்ம எல்லாரையும் குடும்பமா சார் என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம எல்லாரும் சாயங்காலம் அங்கே போய் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துட்டு சாப்பாடு உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சந்தோஷமா சாப்பிட்டு வரோம். அன்பு தான் நம்மளையும் அவரையும் கட்டிருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம பார்க்கணும். மனசு சொல்றபடி நம்ம என்ன செய்யக்கூடாது. அந்த ஐக்கியம் தான் இந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யுது, ஒரு குடும்பமா நினைச்சு கொண்டு போயிட்டே இருக்குது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில அவர் செம்மையான காரியத்தை செம்மையான பாதையில என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீ அதுல எந்த பிசுறுமே இல்லைன்றத முதல்ல விசுவாசி. நீ கடவுளை விசுவாசிக்கிறது ரெண்டாவது. அவர் என்னை நடத்துறாரு. கீழே விழுந்துட்டேன், கால் அடிபட்டுருச்சு, பாதம் கழுகாதபடிக்கு. அப்ப அந்த வசனம் இருக்குது. உடனே கடவுளை சந்தேகப்படாது. அவர் காயப்படுத்தி ஏதோ சேட்டை பண்ணிருக்கோம், அதனால தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு. ஐயோ அக்கினி சூளைக்குள்ள போட்டாங்களே, நம்ம சொன்னதுக்கு எப்படியாவது அவர் காப்பாத்திடுவார் நினைச்சு சாத்ராக் மேஷாக்கு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா சொன்னதை போலவே என்ன செஞ்சுட்டாங்க, உள்ள கொண்டு போய். அப்ப அந்த வேதனையுடைய உக்கரத்தை நீங்கள் நானும் அனுபவிக்க தயாராகவே. என்னைய பொறுத்தளவுக்கு பாட்டு பாடணும்ல, பெரிய மனபடி உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து, இந்த வாழ்ந்து சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி இது மாத்திரம் தான் ஆண்டவருக்குரியது அப்படின்றது மாத்திரம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். ஆனா பாட்டுக்கு கீழே ஸ்டான்ஸா இருக்கு. ஓட்ட பந்தயம் என்ன பண்ணணுமா? ஆண்டவர் உன்னை அழைச்சிட்டாருன்னு உங்க இஷ்டத்துக்கு நீ என்ன செய்யக்கூடாது. அங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறேன், நான் என் ஜோதிக்கு ஓடுறேன், நான் ரிவர்ஸ்ல ஓடி ஈஸியா பைசா வச்சிருவேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஒழுங்கி கூடி ஓடணும். அதுக்கப்புறம் பிரயாணத்தில் ஆண்டவர் அழைச்சிட்டாரு. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு சொல்லாத. பிரயாணத்துல என்ன இருக்குது? மிதித்திடுவா தாண்டிடுவா மிதித்திடுவா. இவர் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீ பள்ளத்தையும் மேட்டையை பார்த்து பயப்படுற ஒழிய உனக்கு மான்கால்கள் இருக்குது, நீ சந்தோஷப்பட மாட்டேன்ற. உனக்கு என்ன இருக்குது? மான்கால்கள் இருக்குது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. இஸ்ரவேலிலிருந்து புறப்பட பண்ணிடும் பொழுது அப்படிப்பட்ட பலன் ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அப்படி இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சம்பவம் யாருக்காவது ஒரு நல்லது நடந்துட்டா உடனே அந்த சம்பவத்தை பார்த்து என் வாழ்க்கை இப்படி போச்சேன்னு நீங்க கவலைப்படுறீங்களே ஒழிய யாருக்கு என்ன நடந்தாலும் எல்லாத்தோட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, மேன்மையா வச்சிருக்கிறாரு. நீ சந்தோஷமா வச்சிருக்காரு. நல்லதை சொல்ல முடியுதா? கடவுளை யாராவது பாராட்டிருக்கீங்க? நீ இது வரைக்கும் சூப்பர் கார்டு யாராவது சொல்லிருக்கீங்களா? என்ன ஆண்டவரே
அவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்கீங்க. எத்தனை நாளும் நான் வரப்பா சொல்லியிருக்கேன். எங்கேயாவது ஒரு புதுசா ஒரு செடியை பார்த்துட்டா போதும், என்ன ஏதாவது ஒரு செடியை பார்த்துட்டா போதும், போய் பக்கத்துல போய் பார்ப்பேன். ஆண்டவரே அட்டை காட்டி எப்படி டிசைன் பண்ணி என்ன ஆண்டவரே, அந்த தொட்டாச்சினிக்கு செடி இருக்குது இல்ல, போய் பாருங்க. அதெல்லாம் பக்கத்துல போய் வசனம் இருக்குது, சுவாசம் பிள்ளையாவும் போய் தொட்டாச்சினிக்கிட்ட பேசிருக்கிறேன். சரி ஆண்டவர் என்ன செய்யும் சொல்லி உனக்கு விசுறுக்குதா இல்லையா, செத்து போயிட்டியா தொட்டு பாப்பா நீ என்ன செய்ய ஆண்டவர மனத்திட்ட போய் நீங்க மனுஷனோட நீங்க என்ன செய்யறீங்க, நிறைய விஷயங்கள்ல பேசி பேசி அவன் ஏமாத்துறான் இல்ல. வாழ்க்கை ரொம்ப அழகானது, வாழ்க்கை ரொம்ப அர்த்தம் உள்ளது. அந்த வாழ்க்கையில அர்த்தத்தை சேர்க்கிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா. வாழ்க்கையில வார்த்தை எடுத்து போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நரகம். அந்த வாழ்க்கையில ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பரலோகமா மாறி. அப்ப தேவதூதன் வந்து தனக்கு கட்டளையிட்டபடி செய்வதற்கு கொர்நேலியு எத்தனைத்தாரா எத்தனைக்கலையா? 7வது வசனத்தை வாசிங்க. கொர்நேலியு 10 நிமிஷம் தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்களில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி. பொதுவா இது என்ன சீசன் தெரியுமா? ஒரு மலை இருக்குது, என்ன மலை? ஐயப்ப மலைக்கு என்ன செய்வாங்க எல்லாருமே பக்தியோட. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சில நேரத்தில் அந்த கருப்பு நம்மளே போட்டுக்கலாம். நம்ம என்ன செய்யுது, எவ்வளோ அழகா இருக்குது போட்டு இதெல்லாம் போட்டு என்ன செய்வாங்க, பக்தியா இருக்கும். அவங்க பேசுறது என்ன செஞ்சுக்கோங்க, சாமி என்ன சாமி, ஆமா சாமி. எல்லாம் மனுஷன் கூட என்ன ஆகும் ஒரே மாசத்துல. எது வரைக்கும் தெரியுமா? மலை அங்க போய் ஏறி நின்னதுக்கு அப்புறம் அவன் ஒரு ஆட்டம் ஆடுவான், கீழே இறங்கி வருவான். நேரம் எங்க தெரியுமா போவான், கல்லு கிடைக்கும். எத்தனை பேர் 100ல் ஒரு 10 பேர் சரியா இருப்பான். பக்தி என்ன ஆயிடுச்சு. ஒரு நாள் என்ன தெரியுமா செய்யறாரு, தேவதூதன் அவனை சந்திச்சுட்டு போன பின்பு தேவதூதன் தனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி செய்யும்படிக்கு இந்த வசனத்துல கொர்நேலியு தன்னோட பேசுற தேவதூதன் போன பின்பு 7வது வசனத்துல தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போச்சே தேவ பக்தி உள்ளவனை அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து. உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சாருன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கிறதுக்கு அல்ல. நீ ஆண்டவர் குறிச்சு மற்றவங்க என்ன செய்யணும், விவரித்து சொல்லணும். நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன், நான் இவ்வளவு கேவலமா இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு மோசமான மனுஷன் இருந்து, எனக்குள்ள இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் இருந்துச்சு, எனக்குள்ள கெட்ட சுபாவங்கள் இருந்துச்சு. நான் கர்த்தர்ட்ட வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சசி பிரதர் நான் சாட்சி சொல்ல வைக்கிறான். எனக்கு ஒரு ஏவுதல் இருந்துச்சு, என்னன்னு தெரியல. என்னைக்கு நீங்க அண்ணனோட கனெக்ட் ஆனீங்களோ அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துச்சு, இல்ல எப்பயும் போல ஒரு மனிதனாக நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி எனக்கு அப்படி கேட்ட ஒரு சாட்சி சொல்லணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஏவுதல். அண்ணனோடனா அண்ணன் வழியா தேவனோட என்ன செஞ்சீங்க நீங்க, இல்ல அதே சபைக்கு போகிற ஒரே சசியா தான் இந்த சபையில நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமும் நடக்கல. நீ சர்ச்சுக்கு வந்தப்ப அந்த இடத்துல உன்னிப்பா அந்த வார்த்தையை கேட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை விடுறதுக்கு நீ வராமையா செஞ்சுக்கலாம். நீ வெறுமையா போனதுக்கு எதுக்கு வார்த்தையை கேட்கணும்? அப்ப இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில என்ன செய்யணும், நிச்சயமா ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா கேட்ட வார்த்தையில மற்றவங்களுக்கு என்ன செய்யும், விவரித்து. நான் சர்ச்சுக்கு போனேன், இத சொன்னாங்க, தண்ணி போட்டா இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதான், அங்க ஒரு குழந்தை இறந்து போச்சான், நம்ம வீட்டுல நடக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னவா, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது, வாதையும் கூட தனது கொல்லாம உனக்கு. அதனால இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கலாமா? நான் ஜெபம் பண்றேன், அப்படி பைத்தியக்கார பரவாயில்ல, நான் பைத்தியக்கார என்ன செஞ்சுட்டு போறேன், நான் ஜெபம் பண்ணி கண்ண மூடி என்ன செய்யுது, தலையில கை வச்சு ஆண்டவரே என் குடும்பத்தை என்ன செய்யுங்க, நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்க, எனக்கு நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க, எனக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க தான் என் குடும்பத்தை என்ன செஞ்சீங்க பாத்துக்கிட்டீங்க, நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. யாரும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாட்டி பரவாயில்ல, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றேன், நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன், நீங்க சொல்ற வழியில நான் என்ன செய்யறேன், விவரித்து சொல்லணும். பேசுறதுக்கு 1000 காரியம் இருந்தாலும் பேசக்கூடிய காரியங்களை பேசுங்க. தாவீது சொல்ற நலமானதை நான் என்ன செய்யாம இருந்தேன். அப்ப தேவதூதன் உங்களுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறணும் மாறக்கூடாது முடிவு பண்ண வேண்டியது. அடுத்த வசனத்தை வாசிங்க. எல்லாவற்றையும் அவருக்கு எடுத்து சொல்லி அவர்களை யோகா பட்டணத்துக்காக மறுநாளில் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் இவர். என்னைக்கு நீங்க
ஜெபம் பண்ணும்படி தேவ சமூகத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படி வரீங்களோ, இன்னொரு ஜெபம் பண்றவனா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இணைப்பார். அது வரைக்கும் உங்க வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாததான் இருக்கும். அந்த மனுஷனோட உங்களை இணைச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய அர்த்தங்களை ஆண்டவர் காட்டுவாரு. வசனத்தை எப்படி நீ ஃபாலோ பண்ணணும், எந்த அளவுக்கு ஆண்டவர் நீ துதிக்கணும், எந்த அளவுக்கு கர்த்தரை நீ தேடணும், இது வரைக்கும் எப்படி பொய்யா வாழ்ந்துட்டு இருந்த, இது வரைக்கும் எப்படி நீ மாய்மாலம் பண்ணிட்டு இருந்த, இனிமேல் எப்படிப்பட்டவனா இருக்கணும். சொன்னதுக்கெல்லாம் நீ சங்கடப்பட்டுக்கிட்டு என்னை சொல்லிட்டா, என்னை பேசிட்டா, நீ எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை திட்டிட்ட, நீ எப்படி என்னை பேசுறனா, அதெல்லாம் உனக்குள்ள மாய்மாலமான பெருமை. அது அழிவுக்கு நேராதான் உன்னை என்ன செய்ய கொண்டு போய் நடத்தும். நிச்சயமா நீ ஜீவ வழிக்குள்ள வரவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்ற என்னுடைய கடிதம் எழுதுறதுக்கு என்ன செய், நீ திரும்பு. ஆண்டவருடைய வார்த்தை சந்தோஷமா ஒரு மனுஷன் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து உனக்கு நீ நல்லா இருக்கணும்னு சொன்ன அந்த வார்த்தையை கடவுளை எனக்கு சொல்றாரு, நீ ஏத்துக்கோ. அந்த மனுஷனை குறிச்சு உனக்கு என்ன தெரியும்? உன்னை குறிச்சு அந்த மனுஷனுக்கு, ஆனா உன்னை குறிச்சதான ஒரு பாரத்தை அந்த மனுஷனுக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். பேதுருவுக்கு கொர்நேலியை பத்தி சொன்னது யாரு? அங்க என்ன தெரியுமா நடக்குது? பேதுருவை கொர்நேலியை சந்திச்சதுக்கு அப்புறம் அது ஒரு இன்னொரு செய்தியா இருக்கு. அப்ப சொன்ன உடனே மனுஷனுக்குள்ள என்ன தெரியுமா? மனுஷனுக்குள்ள என்னது? நீ எப்படி என்ன சொல்லுவ, என்ன எப்படி நான் நீங்க பேச, எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க எப்படி பேசுவீங்க? என்னதான் இருந்தாலும் எங்களை தனியா சொல்லிக்கலாங்க. உன்னோட பேசுறவர் யாரு? நீ நல்லா இருக்கும், உன் வாழ்க்கை செழிப்பா மாறும். உன்னுடைய வாழ்க்கையில அர்த்தமற்று போன வாழ்க்கையில உன்னை குறிச்சு யாருமே சொல்லலைன்றது பெருமை கிடையாது. உன்னை குறிச்சு உண்மையை உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்றான் பாத்தியா, அதுதான். அதை கர்த்தர் அனுமதிக்காம யாரும் வந்து உங்களை வந்து என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. நீங்க நினைச்சிட்டீங்களாங்க, நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம நல்லவன் சொல்லிட்டு போறவங்க எத்தனையோ பேர் இருக்கு. ஆனா அவன் என்ன தெரியுமா செய்வான்? நமக்கு அடிக்கடி ஓடிட்டு எத்தனை பேர் என் வாழ்க்கையில பார்த்துட்டேன். எனக்கு நல்லவன் சொன்னவன் போற எனக்கு என்ன தெரியுமா செஞ்சுதான் இருட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த வார்த்தை நம்மளை சந்தோஷப்படுத்துற வார்த்தையா இல்ல, நம்மளை சீர்பொருந்து பண்ணுகிற வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கோம். அப்ப தேவதூதன் வந்தாலும் தேவனையே நீங்க சந்திச்சாலும் அவர் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசாம இன்னொரு மனுஷனை குறிச்சு என்ன செய்யறது? உங்களை கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவோம். நம்மளையெல்லாம் ஆண்டவர் கனெக்ட் பண்ணிருக்காரு. நம்மளை யார் கனெக்ட் பண்ணிருக்கிறா? இதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது, இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த செய்தியுடைய தொடர்ச்சியை நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஒரு சின்ன அறிவிப்பு. நல்ல தகப்பனே, ஆண்டவரை கொர்நேலியோட நீ பேசி பேதுருவை சந்திக்கும்படி நீர் ஏவப்பட்ட பொழுது இந்த வார்த்தையை விசுவாசிச்சு நம் வீட்டார்ல தேவ பக்திகளுக்கு ஏதுவாக இருந்த ஆண்டவரை சிலரை அழைத்து அந்த வார்த்தையை நம்ம விவரித்து சொன்னதை நாங்கள் வாசித்தோம், கேட்டு வந்து ஆணித்தோம். இந்த செய்தியின் தொடர்ச்சியை நாங்கள் இன்னமும் ஆர்வமாக ஆராயும். தான தர்மங்கள் எல்லாம் நம்முடைய சமூகத்துக்கு வந்து நினைப்பூட்டுபடி எட்டுதற்கான ஜபமும் எப்பொழுதும் நாங்கள் தேவனை தேடுகிற இருதயம் எங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்கவும் இந்த சமாதானமான வேலைகளை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லாரையும் குடும்பமாக நினைத்திருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரும் இயேசு நாமத்தில்